சிவபெருமானை நாம பல விதங்கள்ல பார்த்திருப்போம். நடராஜராக பார்த்திருப்போம், லிங்க வடிவத்துல பார்த்திருப்போம். ஆனா இப்ப நாம பார்க்கக்கூடிய சக்தி வாய்ந்த வடிவத்தை நாம எங்கேயும் பார்த்திருக்க முடியாது அப்படின்னு தான் சொல்லணும். 25 முகங்களும் 50 கரங்களை கொண்ட மகா சதாசிவமூர்த்தி அப்படின்னு இந்த சிவபெருமானுக்கு பெயர். இந்த சிவபெருமானினுடைய அற்புதமான திருவுருவத்தினுடைய மேன்மையையும் இவரினுடைய மந்திர ரகசியத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த காணொலியை முழுசா பாருங்க. சிவபெருமானுக்கு 5 முகங்கள் உண்டு அப்படின்னு சொல்லப்படுது. ஈசானம், தத்புருஷம், வாமதேவம், அகோரம், சத்யோஜாத்தம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய 5 முகங்கள் இருக்கிறதாக சொல்லப்படுது. இந்த 5 முகங்களோட கூடின சிவபெருமானுக்கு சதாசிவர் அப்படின்னு பேர். எப்பொழுதும் மங்களமாக இருக்கக்கூடியவர், மங்களங்களை தன்னுடைய பக்தர்களுக்கு கொடுக்கக்கூடியவர் அப்படிங்கிறதுனால இவருக்கு சதாசிவர் அப்படின்னு பேர். இந்த 5 முகங்கள் இவருக்கு ஏன் இருக்கு அப்படின்னு கேட்டான்னா, இந்த 5 முகங்கள்ல ஒவ்வொரு முகமும் ஒவ்வொரு தொழில்களை செய்யுது. படைத்தல், காத்தல், அழித்தல், அருளல், மறைத்தல் இப்படின்னு சொல்லப்படக்கூடிய 5 தொழில்களையும் ஒரு முகம் செய்வதனால சிவபெருமானுக்கு 5 முகங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த 5 முகங்கள்ல இருந்தும் ஒரு முகத்துல இருந்து 5 முகங்கள் அப்படிங்கிற வீதம் மொத்தமாக 25 ருத்ரர்கள், அதாவது 25 சிவபெருமானினுடைய வடிவங்கள் தோன்றினதாக சொல்லுது. ஆக மொத்தத்துல இந்த 25 சிவபெருமானினுடைய வடிவங்களும் சேர்ந்த ஒரே ரூபமாக கருதப்படுபவர் தான் இந்த மகா சதாசிவ மூர்த்தி அப்படின்னு சொல்லப்படுது. இவரினுடைய அற்புதமான திருவடிவம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டான்னா, 25 முகங்களும் 50 திருக்கரங்களையும் கொண்டு கைலாய மலையினுடைய உச்சி மேல மலர்ந்த தாமரை பூ மேல அமர்ந்தவராக, ஒரு பாதத்தை மடித்தவராகவும் இன்னொரு பாதத்தை தொங்க விட்டவராகவும் மிகவும் அற்புதமாக ராஜ சிம்மாசனத்தின் மேல காட்சி கொடுக்கக்கூடியவராக இந்த மகா சதாசிவ மூர்த்தியானவர் சொல்லப்படுறார். இந்த மகா சதாசிவ மூர்த்தியினுடைய தத்துவ ரகசியம் என்ன அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அசந்தே போயிடுவோம். 25 என்று சொல்லப்படக்கூடிய அந்த எண் எதை குறிக்குது அப்படின்னு கேட்டான்னா, பஞ்சபூதங்கள், நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய 5 பூதங்கள் முதல் 5ஆகவும், இந்த 5 பூதங்களை நாம உணர்றோம் இல்லையா, அந்த உணர்ச்சி, அதாவது சப்தம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒலி, ரசம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சுவை, ரூபம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய உருவம், ஸ்பர்ஷம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தொடு உணர்வு, கந்தம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய முகர்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய முகரக்கூடிய உணர்வு. ஆக மொத்தம் 5 பூதங்கள். இந்த 5 பூதங்களை உணரக்கூடிய தன்மாத்திரைகள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய 5 விஷயங்கள். ஆக மொத்தம் 10ஆக ஆயிடுச்சா? இப்போ இது கூட நாம இன்னொரு 5ஐயும் சேர்க்க போறோம். இந்த இன்னொரு 5 என்ன அப்படின்னு கேட்டான்னா, கண், மூக்கு, செவி, நாக்கு, தொடு உணர்வு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய 5 புலன்கள். அதாவது 5 உணர்வுகள் இருந்தது. அந்த 5 உணர்வுகளை உணர்வதற்காக 5 பூதங்களானது ஏற்பட்டது. அந்த 5 பூதங்களினுடைய உணர்வை ஒரு மனிதன் எப்படி உணர்கிறான் அப்படின்னு கேட்டான்னா, அவனினுடைய 5 புலன்களால உணர்றான் அப்படின்னு சொல்லப்படுது. ஆக மொத்தத்துல 15 அப்படிங்கிற எண்ணானது நமக்கு வந்திருக்கு. இந்த 15 அப்படிங்கிற எண்ணுக்கு கூட நாம கர்மேந்திரியங்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மனிதனினுடைய 5 உடல் உறுப்புகளை நாம சேர்க்கிறோம். என்னென்ன அப்படின்னு கேட்டான்னா, கைகள், கால்கள், வாய் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய விஷயமும், முன்னாடி இருக்கக்கூடிய மலத்வாரமும் பின்னாடி இருக்கக்கூடிய மலத்வாரமும், இதை 5ஐயும் சேர்த்தோம் அப்படின்னா மனிதனினுடைய கர்மேந்திரியங்கள் அப்படின்னு சொல்றோம். இந்த கர்மேந்திரியங்களாலதான் மனிதன் இந்த உலகத்துல தன்னுடைய அனைத்து விதமான வேலைகளையும் செய்யலாம். இந்த கர்மேந்திரியங்களோட, அதாவது இப்ப இது அத்தனையும் சேர்த்தோம் அப்படின்னா 20 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய எண்ணானது வருது. இந்த 20 அப்படிங்கிற எண்ணு மேல மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நான் அப்படிங்கிற உணர்வையும், புத்தி என்று சொல்லப்படக்கூடிய ஞானத்தையும், சித்தம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய எண்ண அலைகளையும் நாம சேர்த்தோம் அப்படின்னா 20 + 4 அப்படின்னு வரக்கூடிய இடத்துல 24 அப்படிங்கிற எண்ணானது வருது. இந்த 24 தத்துவங்களையும், அதாவது பஞ்சபூதங்களையும், அந்த பஞ்சபூதங்களினுடைய சூக்ஷ்மமான வடிவமான தன்மாத்திரைகளையும், அதாவது உணர்ச்சின்னு சொல்றோம் இல்லையா, சப்தம், ஸ்பர்ஷம், ரூபம், ரசம், கந்தம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த உணர்ச்சிகளையும், அந்த உணர்ச்சிகளை உணர்வதற்கான 5 புலன்களையும், அந்த 5 புலன்களால் இந்த உலகத்துல அந்த மனிதன் வாழ்வதற்கு தேவையான 5 கர்மேந்திரியங்களையும், அதையும் கடந்து அவன் மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய 24 விஷயங்களையும் ஜீவாத்மா என்ற இந்த ஒரு மனிதனானவன் கடக்கும் பொழுதுதான் அவனுக்கு பரமாத்மா என்று சொல்லப்படக்கூடிய சிவபெருமானினுடைய ஞானமானது ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது. இதுதான் சைவ சித்தாந்தத்தோட முக்கியமான ஒரு தத்துவமாக இருக்கு. இந்த
25 அப்படிங்கிற எண் ஆனது எதை குறிக்குது அப்படின்னா இந்த 24 தத்துவங்களையும் அதனோடு சேர்த்த ஜீவாத்மா என்ற தத்துவத்தையும், அந்த ஜீவாத்மா இந்த 24 தத்துவங்களையும் கடந்து பரமாத்மா என்று சொல்லப்படக்கூடிய சிவபெருமானை அடைவதுதான் 25 முகங்கள் அப்படிங்கிற விஷயமானது நமக்கு காட்டப்படுது. ஆக மொத்தத்துல 25 முகங்களோட கூடிய இந்த சிவபெருமானினுடைய வடிவம் இந்த உலகத்தையே நமக்கு கண் முன்னாடி காட்டக்கூடிய அதிசக்தி வாய்ந்த வடிவமாக கருதப்படுது. இந்த அதிசக்தி வாய்ந்த 25 முகங்கள் கொண்ட மகா சதாசிவ மூர்த்தியை நாம எங்கெங்க தரிசனம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டானா, மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரரினுடைய திருக்கோயில்ல கிழக்கு முதல் கோபுரத்துல 9, 7, 5, 3, 1 என்ற வரிசையில 25 முகங்களோட கூடிய மகா சதாசிவ மூர்த்தியினுடைய திருவடிவத்தை நம்மளால பார்க்க முடியுது. அதே போல காஞ்சிபுரம் கரகரேஸ்வரரினுடைய கோவில் விமானத்திலையும், வைத்தீஸ்வரன் கோவில்ல மேலை கோபுரத்தினுடைய தென்புறத்திலையும், தில்லை கோபுரத்துல தென்பக்கம் இருக்கக்கூடிய அற்புதமான அந்த பாகத்திலையும் நாம இந்த மகா சதாசிவ மூர்த்தியினுடைய அற்புதமான வடிவத்தை பார்க்க முடியுது. இந்த மகா சதாசிவ மூர்த்தியை நாம வழிபட்டோம் அப்படின்னா இந்த பிரபஞ்சமே, அதாவது இந்த உலகமே வடிவான அந்த சிவபெருமானை நாம வணங்கினதாக அர்த்தம் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த இந்த மகா சதாசிவ மூர்த்தியை காஞ்சிபுரமும், மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கும், வைத்தீஸ்வரன் கோவிலுக்கும், சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கும் நாம சென்று பார்க்கும் போது அவசியம் தரிசனம் செய்யலாம்.